பணித்துளிகள்ல ஏப்ரல் 23, 2026 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கிறிஸ்துவை பிரதிபலியுங்கள். யான் வசனம் ரோமர் 13:14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கண்கள் இரண்டும் தெரியாத ஒரு வயதானவரை பற்றிய ஒரு கதை உண்டு. இரவுல எங்க போனாலும் தன்னுடன் ஒரு விளக்கு எடுத்துக்கொண்டு செல்வது அவருடைய வழக்கமா. ஒரு நாள் ஒருவன் அவரை பார்த்து, இது இரவா பகலா என்று உங்களுக்கு தெரியாது, பின் எதற்காக இந்த விளக்கை எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டானாம். அதற்கு தழுதழுத்த குரலுடன், அதுவா, மற்றவர்கள் என் மீது யாரும் மோதி விடாமல் இருக்கத்தான் இதை தூக்கி செல்கிறேன் என்று கூறினாராம் அந்த முதியவர். கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களே, எங்கெல்லாம் செல்லுகிறீர்களோ அங்கெல்லாம் சத்தியமாகிய விளக்கை எடுத்து செல்லுங்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்களாக இருங்கள் என்பதுதான் இதன் பொருள். ஒரு கிராமத்துல சில கிறிஸ்தவ ஊழியர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசி வந்தார்களாம். அவருடைய அன்பான வார்த்தைகள், அவரது இரக்கமுள்ள செயல்கள், செய்த அற்புதங்கள், அவைகளை குறித்தே பேசினார்களாம். இதனை கேட்ட ஒரு வயதான ஏழை மனிதர், ஆம், அவரை நான் அறிவேன், இங்குதான் அவர் வாழ்ந்தார் என்று கூறினாராம். பின்பு அவர் அந்த கிறிஸ்தவ ஊழியர்களை அழைத்து கொண்டு அந்த கிராமத்தின் கடைசி பகுதியில் உள்ள ஒரு கல்லறையை காட்டி, இவர் எங்கள் கிராமத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர், எங்களை எல்லாம் அவர் நேசித்ததை எங்களால் ஒரு காலம் மறக்கவே முடியாது, நீங்கள் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க முடிந்தது, அவர்தான் இயேசுவாக இருந்திருக்க முடியும் என்றார்களாம். இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாகாதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கலாத்தியர் 6:17 பவுலார் எழுதுகிறார். கிறிஸ்துவை அவர் பிரசங்கித்திருக்கிறார், அதே போல வாழ்ந்து காட்டியும் இருக்கிறார். அநேக சந்ததிகள் இந்த நசரேயனை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் கிறிஸ்து நம்மில் வாழ்வதையும் ஜீவிப்பதையும் காண விரும்புகின்றனர். பவுல் கூறுகிறார் கலாத்திய திருச்சபை நிருபத்துல, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலேயே தரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று. எனவேதான் அவர் தைரியமா சொல்கிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாயிருங்கள் என்று. 1 கொரிந்தியர் 11:1 அப்படி வாசிக்கலாம். நாம் கிறிஸ்துவோடு வாழ்ந்தால் கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டலாம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.